நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எருசலேம் நோக்கி செல்ல தீர்மானித்து தன்னுடைய பாஸ்கா நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை முன்னிலைப்படுத்தியவராக எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட நிகழ்வுகளுக்கு தன்னையே தயார்படுத்திக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்திற்கு மீட்பையும் சமாதானத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. எனவே அவருடைய அந்த மனநிலையில் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியத்திற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, விண்ணக அரசு மண்ணக அரசை விட மேலானது என கருதுமாறு புனித வென்செஸ்லாசுக்கு கற்பித்தீரே. அவருடைய வேண்டலால் நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே முழு உள்ளத்துடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 20-23 முடிய இறைவார்த்தைகள். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லோரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 51 முதல் 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 3 விதமான முரண்பாடுகள் அல்லது வித்தியாசமான நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. ஒன்று, ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து, இது முதலாவது. இரண்டாவது, சமாரியருடைய ஊருக்குள் சென்ற பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது, சீடர்கள் வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்கச் செய்யவா? இந்த 3 வித்தியாசமான முரண்பாடுகள் இந்த நற்செய்தியில. என்ன முரண்பாடுனா, இயேசு எருசலேம் செல்வது வழக்கம். அது சிறிய வயதிலிருந்தே தன்னுடைய பெற்றோரோடும் சரி, அல்லது பாஸ்கா கொண்டாடுவதற்கு வருடா வருடம் அவர்கள் எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இது அவருடைய வழக்கமும் வாடிக்கையும். ஆனால் இந்த முறை லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார், விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து, ஒரு பின்னணியோடு ஒரு சூழலோடு லூக்கா நற்செய்தியாளர் கொடுக்கின்றார். எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து. இன்னும் ஆங்கில மொழிபெயர்ப்பு அழகாக சொல்லும், he set his face towards Jerusalem. எருசலேமை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏனென்றால் அவருடைய அந்த இலக்கு, நோக்கு, லட்சியம், குறிக்கோள் இவை அனைத்தும் எருசலேம்ல அந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பிலே அடங்கி இருந்தது. அதான் அவருடைய உச்சகட்ட நிகழ்வுகள், இலக்கினுடைய இறுதி. அப்போ வழக்கமாக சொல்லுகின்ற இயேசுவல்ல, இப்பொழுது பாடுகளுக்காகவே எருசலேமை நோக்கி சொல்லுகின்ற இயேசு என்பதை லூக்கா நற்செய்தியால் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இரண்டாவது என்ன அப்படின்னா, சமாரியருடைய ஊர், அந்த வழியாகத்தான் போகணும். வடக்கிலிருந்து எருசலேம் தெற்குக்கு வரணும். எனவே அவர்கள் வருகின்ற பொழுது வழியிலே சமாரியாவை கடந்து வர வேண்டும். ஆனால் இந்த சமாரியர்கள் யூதர்களை தங்களுடைய ஊர்களுக்குள் அனுமதிப்பதில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாரியர்கள் அப்படிங்கிறவங்களும் யூதர்கள் தான், யூதர்களுடைய ஒரு பகுதி. ஆனால் இவர்களுடைய அந்த சமாரியன் என்ற அந்த ஒரு அடைமொழி எப்போ வந்துச்சு அப்படின்னா, இவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அங்கிருந்த அசீரியர்களோடு
இனக்கலப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். திருமணத்தில் இனக்கலப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். எனவே யூத மக்கள் தான் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக இழுத்துச் செல்லப்படுகின்றார்கள். அங்கு சென்ற அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல அவர்கள் திருமணத்தில் இனக்கலப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த யூதர்கள் அசிரியர்களோடு இணைகின்றார்கள். எனவே அசிரியர்களோடு அவர்கள் இணைந்த பொழுது அந்த இனக்கலப்பின் காரணமாக அவர்கள் திரும்பி தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த பரம்பரை யூதர்கள், குறிப்பாக இந்த கானான் நாட்டிலேயே வாழ்ந்த யூதர்கள், இந்த இனக்கலப்போடு வந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை சமாரியர்கள் என்ற அடைமொழியிட்டு அவர்களை ஊருக்கு புறம்பே, அதான் சமாரியா என்ற ஒரு நகரை ஏற்படுத்தி அங்கே அவர்கள் குடியேறுகின்றார்கள். எனவே சமாரியர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக, இன்னும் புறம் தள்ளப்பட்டவர்களாக யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்றார்கள். எனவேதான் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒருபோதும் ஒட்டும் உறவும் எந்த விதத்திலும் இல்லை. யூதர்கள் சமாரியர்களை தாழ்ந்த குல மக்களாக கருதி அவமானப்படுத்தினார்கள். அவர்களுக்கு மீட்பே இல்லை என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதனாலதான் அந்த சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் வாங்கி பருகுவதற்கு கூட அந்த இடத்துல ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் இருந்தது. ஆனால் இயேசு தைரியமாக செய்தார். அப்ப இந்த சமாரியர்கள் யூதர்கள் எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி வேறு வழியாக அனுப்பினார்கள். அல்லது யூதர்கள் சமாரிய நகரங்களுக்குள் செல்லுகின்ற பொழுது மற்றவர்களை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்து தங்களுடைய வழியை நேர்படுத்திக் கொள்வதற்காக மணி அடித்துக் கொண்டு செல்வார்கள். இப்படி யூதர்கள் சமாரியர்களை மிக அதிகமாக அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள். எனவே அங்கு சமாரியர்கள் இயேசுவையோ அந்த சீடர்களையோ தங்களுடைய நகரங்களுக்குள் அனுமதிக்கவில்லை. அடுத்ததான் மூன்றாவது என்ன அப்படின்னா, இதைய பார்த்த உடனே அந்த சீடர்கள் கொதிக்கின்றார்கள். அந்த யாக்கோபும் யோவானும் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? அங்கதான் இயேசு மீண்டும் இறையாட்சியினுடைய இன்னொரு பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அழிப்பதற்கு அல்ல, அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். வேறு வழியாக அவர்கள் எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள். இயேசுவினுடைய நோக்கம் அழிப்பதல்ல. இயேசுவினுடைய நோக்கம் சாபத்தையோ அல்லது அடுத்தவர்களுக்கு காயத்தையோ ஏற்படுத்துவதல்ல. மாறாக மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை வாழ வைப்பது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு மிக பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். சமாரியர்களோடு மிக நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருந்தார். எப்படி அப்படின்னா, அந்த சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் வாங்கி பருகுகின்றார். சமாரியருடைய நகரங்களுக்குள் அவர் எளிதாக செல்லுகின்றார். ஆனால் இந்த முறை மாத்திரம் அவர் தடுக்கப்படுகின்றார். அப்பொழுது மாற்றத்தை உருவாக்குகின்றார். அப்போ நாம் ஒரு மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியையும் பதிவு செய்கின்றார். அதனாலதான் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு மாற்று வழியில, மனமாற்றம் இன்றைக்கு தேவை. அழிப்பதல்ல, சாபத்தை அல்ல, மாறாக அடுத்தவர் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு மனமாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை எருசலேமை நோக்கி, பாடுகளாகட்டும் துன்பங்களாகட்டும் துயரங்களாகட்டும் விலகி ஓடுகின்ற மனிதர்களாக அல்ல, மாறாக நம்முடைய இலக்கு நோக்கு அனைத்தும் எருசலேமை நோக்கி, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய இலக்காகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு சிலுவையை, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும், பாடுகளை நாம் அனுபவிப்பதன் வழியாக அந்த விண்ணகத்தை அல்லது விண்ணேற்றத்தை நாம் அடையவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.
மாற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. இந்த திருப்பலியானது மைசூர் ஞான சௌந்தரி லியோ சுச்சி இவருடைய கருத்துப்படி ஜெகநாதன் அவருடைய புற்றுநோய் குணமாக வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா
கடமைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் இத்திட்டம் சிறப்பாக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். கோடியர் புதரென புகழ் பெற்றே கோடியர் புதரென புகழ் பெற்றே நாடி வரும் என் குறை தீர்ப்பே. மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போ